என்ன சொல்ற உன்னை பார்த்து அப்படி வருது வரும். ஆமா இந்த பாரு, நான் நேரா அந்த பூசாரிட்ட போய் பூசாரிக்கா ஆமா அவர் குடும்பம் நாசமா போகும். எதுக்குப்பா? நீ போய் அவர் குடும்பம் கெட்டு போகும். நான் எதுக்கு போறேன்? எதுக்கு போறேன்? அருவா வாங்க போறேன். அருவா ஆமா அதை வாங்கிட்டு வந்து உன் கையை இங்க வச்சுக்க, வந்துச்சுன்னு நினைச்சுக்க, உன் கையை இதோட வெட்டிடுவேன். எதோட வெட்டுவேன்? இதோட வெட்டிடுவேன். ரொம்ப சீக்கிரமா செய்யு. என்ன? 5 வருடம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இதோட வெட்டிட்டு வச்சுக்கவே இதுக்கு இது வந்து குட்டி சண்டை போட வசதியா இருக்கும். அங்கிட்டு வெட்டிட்டா, ஆமா இதோட வெட்டிட்டா ரொம்ப சௌரியமா போகும். எப்படி? இதுக்கு இது வழக்க போட சௌரியமா இருக்கும். இதையே எடுத்துட்டா ரொம்ப சௌரியமா இருக்கும். எப்படி? இதுக்கு அப்படி ஒரு குறை கொண்டு அன்னைக்கு சரியா இருக்கும். செஞ்சாலும் செய்வேன். மோசமான டிக்கெட் பேக்கரியால பாத்துக்கா. ஆரம்பிச்சு போலாமா? ஆரம்பி. அப்ப கேட்கணும். அன்பார்ந்த பெரியவர்களே, வருங்கால வாலிபர்களே, வருங்கால இளைஞர்களே, நம்மை பொன்னாக்கு விவசாய பெருங்குடி மக்களே, கரூர் தர்மபுரி ஜெகன் தர்மபுரி ஜெகன் அவர்களே வருக வருக வருகன்னு அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க. வணக்கம். வருகவே 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 வந்துட்டாரியா? ஆமா அந்த பத்தியா நான் ரைட்டு. ஆமா ஆமா சொன்ன ஆளு குத்தமாண்டா, சொன்ன விட்டால் குத்தமாண்டா. கண்டிப்பா. ஆமா அது ஒண்ணும் சொல்ற வார்த்தைகள் இருக்கு பாரு. ஆமா சரி, அன்பார்ந்த பெரியவர்களே, வருங்கால வாலிபர்களே, வருங்கால இளைஞர்களே, நம்மை பொன்னாக்க விவசாய பெருங்குடி மக்களே, காலை சென்று மாலை உருதுமா மங்கார தொழில மங்கைய நறுமை தாய்மார்களே, நாட்டம் ஐயா அவர்களே, தர்மகர்த்த ஐயா அவர்களே, ஐயா அவர்களே, சேமன் ஐயா அவர்களே, காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, இளைஞர் நட்பணி மன்றத்தார்களே, மற்றும் நிகழ்ச்சிகள் கோயில வருத்துடன் மணி அடிக்கும் பூசாரி ஐயா அவர்களே, பூசாரி மட்டும் ஒசத்தி சொல்ற. அவருக்கு இந்த கோயில் திருவிழாவுடைய முக்கியமான வேலை. என்ன வேலை? இவங்க ஆட்டம் பார்ப்பாங்க. ஆமா 4 மணிக்கு ஆட்டம் முடிஞ்சோம்னா இதை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. என்னத்தை பிடிச்சு போவாங்க? தேங்காய் வாழைப்பழத்தை வாங்கிட்டு போயிருவாங்க. இந்த ஊர்ல எடுத்துக்க ஒரு பொறுப்பு, செயலாளருக்கு ஒரு பொறுப்பு, நாட்டம் ஐயாவுக்கு ஒரு பொறுப்பு, ஆண்டோட படைத்த அனைத்து உயிருக்குமே பொறுப்பு, ஒவ்வொரு பொறுப்பு. பூசாரி மட்டும் 4 பொறுப்பு. பொறுப்புமா பொறுப்பு. ஆமா என்ன பொறுப்பு? காலைல 6 மணிக்கு எந்திரிப்பார். ஏழு அந்த பக்கம் போவார். போன உடனே பெரிய தண்ணீரான கிணறு இருக்கு. சரி துமக்கிட்டு நின்றுவார். முக்கிட்டு அடுத்து என்ன செய்வாரு? நேரா குளிப்பார். என்ன செய்வாரு? நேரா கோயிலுக்கு வருவார். வந்த உடனே போட்டு குடைவார். என்னத்தை குடைவாரு? வீட்டுல சாவியை குடைவாரு. குளத்துல நமக்கு திறந்துருவார். என்னத்தை திறப்பாரு? ஐயோ சன்னதி வாசலை திறப்பாரு. தூக்கிட்டு காட்டுவாரு. ஐயோ என்னத்தை காட்டுவாரு? அப்புறம் தீவாரத்தனமா தட்டை காட்டுவாரு. இதெல்லாம் முடிஞ்சு கடைசியா வேலை இருக்கு. என்ன செய்வாரு? சும்மா 2 கையில முடிச்சுக்கிட்டு தொய்யும் ஆட்டுவார். 2 கையில பிடிச்சுக்கிட்டா எப்படி? மணி ஆட்டுவாரு. மணி ஆட்டுவாரா? ஆட்டுவாரு. மணி ஆட்டுவாரு. எப்படி ஆட்டுவாரு? மணி எப்படி ஆட்டுவாரு? எப்படி ஆட்டுவாரு? கோயிலுக்கு மேல என்ன மணி?